நினைவு பரிசு தந்து சிறப்பிக்க உமாமகேஸ்வரி அம்மா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். பொன்னாடை அணிவித்து சிறப்பிக்கின்ற பேராசிரியர் சதீஷ்குமார் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். சிறப்பு செய்தவர்களுக்கும் சிறப்பினை பெற்றுக் கொண்டவர்களுக்கும் நன்றி. கலைக்காவிரி நுண்கலை கல்லூரியின் மொழித்துறை பேராசிரியர் சதீஷ்குமார் அவர்கள் எழுதிய பனங்காடையின் பாடல்கள் நூலினை தற்போது வெளியிட இருக்கின்றோம். நூலினை வெளியிடுவதற்காக மாண்புமிகு தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அமைச்சர் அவர்கள் நூலினை வெளியிட படிகளை கவிஞர் கோ கலியமூர்த்தி, திரு மணவை தமிழ் மாணிக்கம், பேராசிரியர் நெடுஞ்செழியன், அதுல்பணி லூயிஸ் பிரிட்டோ, முனைவர் உமா மகேஸ்வரி, திரு வலப்படி வீரசங்கர், திரு கேசி நீலமேகம் ஆகியோர் பெற்றுக் கொள்கின்றனர். அனைவருக்கும் அதனுடைய காலை வணக்கத்தை தெரிவித்து, பண் எண்ணாம் பாடாருக்கு இசையின் பேர் கண் எண்ணாம் கண்ணோட்டம் இல்லாத கண் என்கின்ற வள்ளுவனுடைய வாக்கிற்கு முத்தமிழறிஞர் கலைஞர்களுடைய விளக்க உரை என்பது, இரக்க உணர்வு அன்பு எனும் கண்ணோட்டத்துடன் பொருந்தி வராத கண்ணும் பாடலுடன் பொருந்தி வராத இசையும் பயன் தராதவையாகும் என்கின்ற அந்த விளக்க உரையோடு பனங்காடையின் பாடல்கள் நூல் வெளியீட்டு விழா கலைக்காவிரி நுண்கலை கல்லூரியில் இப்பொழுது மிக சிறப்பான முறையில் நடந்தேறியிருக்கின்றது. இந்த நிகழ்ச்சியை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற அருள்பணி உயர் திரு லூயிஸ் பிரிட்டோ அடிகள் அவர்களே, நிகழ்விலே கலந்து கொண்டு சிறப்பித்து கொண்டிருக்கின்ற கவிஞர் கலியமூர்த்தி அவர்களே, தமிழ் திரு மணவை தமிழ் மாணிக்கம் அவர்களே, பேராசிரியர் முனைவர் நெடுஞ்செழியன் அவர்களே, வளப்பக்குடி வீரசங்கர் அவர்களே, கேசி நீலமேகம் அவர்களே, ரவிச்சந்திரன் அவர்களே, மோகன் அவர்களே, என்னோடு இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கின்ற எங்களுடைய மண்டல குழு தலைவர் அண்ணன் மதிவாணன் அவர்களே, அண்ணன் செங்குட்டுவன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியினுடைய கதாநாயகர்களாக விளங்கி கொண்டிருக்கின்ற நூலாசிரியர் பேராசிரியர் என்னுடைய அன்பு சகோதரர் சதீஷ்குமாரன் அவர்களுக்கும், மக்கள் இசை பாடகர் அன்பு சகோதரர் ஆகாஷ் அவர்களுக்கும், வருகை தந்திருக்கின்ற மாணவ செல்வங்களுக்கும், பேராசிரியர்களுக்கும், பல்துறை சார்ந்திருக்கின்ற சான்றோர் பெருமக்களுக்கும், பத்திரிகை துறை ஊடகத்துறை சார்ந்திருக்கின்ற நண்பர்களுக்கும் முதலினுடைய வணக்கங்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். குறிப்பாக இந்த நிகழ்ச்சிக்கு நாங்கள் உள்ளே வரும்பொழுது எங்களை வரவேற்ற அந்த மாணவ செல்வங்கள், இரண்டு பக்கம் வழிநெடுக நின்று கொண்டிருந்த அந்த அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் என்னுடைய நன்றிகள். உள்ளே நுழைந்ததுக்கு பிறகு இங்கே இறை வணக்கம் பாடிய அந்த 5 மாணவ செல்வங்களுக்கும், தமிழ்தாய் வாழ்த்து பாடிய 3 மாணவ செல்வங்களுக்கும், குறிப்பாக வரவேற்பு நடனமடைய அந்த 7 குழந்தைங்க என்ன அருமையாக ஃபென்டாஸ்டிக் அந்த கோஆர்டினேஷன். நாங்களும் பல நிகழ்ச்சிகள் நாங்கள் கலந்துட்டுருக்கோம். நாங்களும் பலவிதமான அந்தந்த பகுதியை சார்ந்திருக்கின்ற பிள்ளைகள் தங்களுடைய திறமையை வெளிக்காட்டக்கூடிய அந்த நடனத்தை, வரவேற்பு நடத்தி நாங்களும் பார்த்துருக்கின்றோம். ஆனால் கலைக்காவிரியில் சும்மா சொல்ல வேணும், எல்லாத்துக்கும் முத்தாய்ப்பாக இருக்கக்கூடிய இது உலகமே தனி உலகங்க. இந்த கல்லூரிக்குள்ளே நுழைஞ்சிட்டாலே அவ்வளோ அழகாக அந்த குழந்தைங்களாம் ஆடும்போது அவ்வளோ எனக்கு ஒரு பெருமையாகும். அது இந்த நடுப்புற ஆடின குழந்தை பார்த்தீங்கன்னா புருவத்துலேருந்து எல்லாம் டான்ஸ் ஆடுது. ஸோ அந்த அளவுக்கு அந்த ஐம் ஸோ ஹாப்பி. இது ரொம்ப அருமையான அந்த கோஆர்டினேஷன் இருக்குது. அதே மாதிரி இந்த நான் முதலுக்காக ஆடின அந்த 10 குழந்தைங்க அவ்வளோ அழகாக ஜோடி போட்டு ஒரு தமிழ்நாட்டினுடைய ஒரு முதலமைச்சர் கொண்டு வந்த திட்டத்தை எவ்வளோ அழகாக அந்த வரிகளுக்காக ஒரு அழகான ஒரு பாடல்கள், அந்த பாடலோடு சேர்ந்து 2 மாணவிகளும் கூட சேர்ந்து பாடினது. ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஈவினிங் நிகழ்ச்சியில் நான் கலந்துக்கிறதுக்கு ஒரு ஃபுல் தெம்போடு நான் என் திருச்சி மாவட்டத்தை நான் போகிறேன் அப்படிங்கிற ஒரு உணர்வை எனக்கு கொடுத்துருக்கின்றது. ஸோ இந்த நிகழ்ச்சி அப்படிங்கிறது இப்போ நம்முடைய எழுத்தாளர் சொன்னது மாதிரி தான் வெரி ஃபஸ்ட் டைம் அவர் சொன்னார், இந்த மாதிரி நாட்டுப்புற பாடல்கள் சம்பந்தமான ஒரு பாடல்கள், ஒரு புத்தகங்கள் இன்றைக்கி வெளியிடப்படுகிறது. உண்மைதான்.
இன்றைக்கி உழைக்கின்ற வர்க்கமாக இருந்தாலும் சரி, அந்த உழைத்து வாழ வேண்டும் என்ற ஆசை கூட அந்த உழைக்கின்ற வர்க்கம் அனைவரும் அது கிராம பகுதியை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, எந்த பகுதியாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா, நம்ம அறியாமல் ஒரு பாட்டு பாடிக்கிட்டே ஒரு வேலை பார்க்குறீங்க அப்படின்னா, நமக்கு அந்த களைப்பு இருக்காது என்று சொல்வார். இதெல்லாம் ப்ரூவன் தியரி தான் அது எல்லாருமே. அந்த காலத்தில் வாக்கியா வரப்பில் வேலை பார்க்கறதுலேருந்து அது வந்து மீனவர் சமுதாயமாக இருந்தாலும், விவசாய சமுதாயமாக இருந்தாலும், தொழிலாளர்களாக இருந்தாலும் நினச்சி பாருங்களேன். ஒரு பாடலோடு சேர்ந்து ஒரு பணியை செய்யும் பொழுது அந்த ஒரு களைப்பு இல்லாமல் இருப்போம். இது ஏதோ தமிழ்நாட்டுக்கு மட்டும்தான் சொந்தமில்லை. இது ஒட்டுமொத்தமாக உலகத்தில் இருக்கின்ற பல நாடுகளும் இதை கடைப்பிடிக்கின்றது, பல மொழிகளும் இதை கடைப்பிடித்து கொண்டு தான் இருக்கின்றது. ஸோ அப்படி தமிழ் என்று வரும்போது நமக்கான பெருமை சங்ககால இலக்கியங்களிலிருந்து ஒரு நாட்டுப்புற பாடல்கள் அதை பற்றி நம்ம அதிகமாக நம்ம பேசியிருக்கிறோம், நிறையா படிச்சிருக்கோம் என்று சொன்னால் அதை அந்தந்த காலத்துக்கு தகுந்தாற் போல் பேராசிரியர்களும் ஆய்வாளர்களும் என்ன பண்ணால் தொகுத்து தொகுத்து வணங்கிட்டே வருவாங்க நமக்கு. அது நம்முடைய தமிழ் ஆசிரியர் தமிழ் பாடம் நடத்தும் பொழுது அது எப்படி அது வந்து நம்ம படித்து காட்ட வேண்டும் எப்படிலாம் நம்ம படிச்செல்லாம் காமிச்சிருப்பாங்க. உங்கள் எல்லாத்துக்குமே அந்த அனுபவம் வாய்ந்தவளாகத்தான் நீங்கள் இருப்பீங்க நீங்கள். ஸோ ஒரு இது போன்ற ஒரு பாடல் இல்லாமல் வெறும்ன ஒரு வரிகளை மட்டும் சாதாரணமாக படிச்சுட்டு போகிறது எப்படி, அது ஒரு பாடலோடு சேர்ந்து நீங்கள் அதை படிக்கும்போது உங்கள் மனசில் எப்படி அது பதிகிறது அப்படிங்கிறதுலாம் நம்ம உள்ளப்புறமாக பார்த்தோம். ஸோ இன்றைக்கி நம்முடைய பேராசிரியர் ஏதோ மாணவ செல்வங்களுக்கு வகுப்பில் நின்று பாடம் நடத்தி வழிநடத்ததை காட்டிலும் இந்த சமூகத்தை நான் வழிநடத்திட வேண்டும் என்று ஆசைப்பட்டதன் விளைவாகத்தான் சதீஷும் ஆகாஷும் சேர்ந்து இன்றைக்கி இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு முயற்சியை இங்கே செய்திருக்கார்கள். அவர்களுக்கு நம் அனைவரின் சார்பாக நம்முடைய பாராட்டுகளை நாம் தெரிவித்துக் கொள்ள வேண்டும். ஸோ குறிப்பாக இன்றைக்கி ஒரு தேர்ந்தெடுக்க பார்த்திங்கன்னா அந்த பனங்காடையின் பாடல்கள்னு சொல்கிறாங்க. பொதுவாக ஒரு பறவை அப்படின்னா ஒரு மெல்லிய ஒரு குரலை எழுப்பக்கூடியது, அதாவது பாட்டு பாடும் அப்படின்னா நம்ம குயிலை பற்றி நம்ம சொல்கிறோம். குயில்னு ஒரு பறவை இருக்குது, அது ரொம்ப அழகாக பாடும் நம்ம சொல்கிறோம். இந்த பனங்காடை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு வகையான பறவை தான். இது எங்கன்னா ஒரிசா, கர்நாடகா, தெலுங்கானா போன்ற மாநிலத்தோட மாநில பறவையாகவே இந்த பறவை இருக்கின்றது. பொதுவாக அந்த பறவைகளுடைய குணாதிசயம் என்னென்னா, தன்னோட கூட்டத்தோடு போகும்போது ஏதாச்சும் ஒன்று மிஸ் ஆகிடுச்சுன்னா அதுக்கு தகுந்தாப்புல ஒலி எழுப்போம். எங்கேயாச்சும் ஆபத்து வருகிறது என்று சொன்னால் அந்த ஆபத்துக்கு முன்கூட்டியே அறிந்து அதுக்கு தகுந்தாப்புல ஒரு ஒலியை எழுப்பி எல்லாரும் பாதுகாப்பாக இருங்க, இப்படி ஒரு ஆபத்து நம்மளை நோக்கி வருது அப்படிங்கிறத தன்னுடைய ஒலியின் மூலமாக அது எழுப்புவது தான் ஒரு பறவைகளுடைய ஒரு சாராம்சமாக இருந்தது. அது போன்று தான் இந்த புத்தகம் சார்ந்து பனங்காடையின் பாடல்கள் குறிப்பாக ஒரு பெண்களுடைய பாதுகாப்பை பற்றி சொல்வதாக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு போதைப் பொருள் என்று வந்தால் அதற்கான அந்த அபாயத்தை பற்றி சொல்வதாக இருந்தாலும் சரி, ஒரு தேர்தல் சார்ந்த ஒரு தேர்தல் என்றால் எப்படி இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துது. பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துகின்ற அளவிற்கான ஒரு புத்தகமாக ஒரு சில பகுதியில் நான் பார்க்கும்போது என்னால் கண்கூடாக பார்க்க முடியும். இது மட்டுமல்ல, ஒரு இயற்கையுடைய மேன்மையை பற்றி எடுத்து சொல்வதாக, தமிழோடைய பெருமையை பற்றி எடுத்து சொல்வது, நம்முடைய தலைவர்களுடைய சிறப்புகளை எடுத்து சொல்கிறதுலாம் பார்த்திங்கன்னா ஒட்டுமொத்தமாக இதில் அடங்கியிருக்குது என்று சொல்லும்போது இதை முழுமையாக நம் பிள்ளைகள் அதை நீங்கள் படித்திட வேண்டும். படிக்கும் பொழுது ஒவ்வொரு பாடலுக்கும் என்ன மாதிரியான இசையில் நீங்கள் வந்து பாட வேண்டும் என்று முதற்கொண்டு எல்லாத்தையுமே அழகாக தெளிவாக இங்கே கொடுத்துட்டார். ஸோ இதை நாம் எப்படி நாம் பயன்படுத்தி கொள்ள போகிறோம் அப்படிங்கிறத முக்கியம். இப்போ ஒரு நாட்டினுடைய ஒரு முதலமைச்சர் இருக்கிறார், அவர் கொண்டு வருகின்ற திட்டங்கள் அப்படிங்கிறது ஒரு நாளைக்கு அந்த திட்டங்கள் ஆரம்பிப்பாங்க, ஒரு ஃபோட்டோ எடுப்பாங்க, அடுத்த நாள் பேப்பரில் வரும், அடுத்த நாள் பல போயிடுவாங்க, அவ்வளோதான். ஆனால் அந்த திட்டத்துடைய பயனாளி இப்போ நான் முதல் திட்டத்தின் மூலமாக எத்தனை லட்சம் பேர் பயன்பெற்றிருக்கிறார்கள். ஒரு தமிழ் புதுவன் திட்டம் என்று வந்தால் புதுமை பெண் திட்டம், உதாரணத்துக்கு நம்முடைய திருச்சி மாவட்டத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா தமிழ் புதுவன் திட்டம் புதுமை பெண் திட்டத்தின் மூலமாக மாதம் 1000 ரூபாய் பெற்றுக்கொண்டு உயர்கல்வியில் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுடைய எண்ணிக்கை என்பது 51,000 பேர். இந்த 51,000 பேரும் பயனாளிகளாக தான் வீட்டில் இருந்து தான் உண்டு, தான் வேலை உண்டு, கல்லூரி உண்டுன்னு இருக்கக்கூடிய பயனாளிகளை ஒரு அரசாங்கம் இன்றைக்கி தந்திருக்கின்றது. ஸோ நம்முடைய திருச்சி மாவட்டத்துக்கு மட்டும் 51,000 என்று சொன்னால் 38 மாவட்டங்கள் நம்ம இருக்கின்றது. ஸோ ஒரு அரசாங்கம் கொண்டு வருகின்ற திட்டத்தை மிக எளிய முறையில் மக்களிடம் கொண்டு செல்கின்ற பணியாகத்தான் இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தியிருக்கின்ற இந்த புத்தகத்தை எங்களால் பார்க்க முடிகின்றது. ஆக தொடர்ந்து நம்முடைய சதீஷும் ஆகாஷ் 2 பேருக்குமே என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளும் தெரிவித்துக் கொள்கிறேன். இது போன்ற பல்வேறு நிகழ்வுகளை நீங்கள் தொடர்ந்து நீங்கள் நடத்திட வேண்டும். இது உங்களுக்கானதில்லை, இது ஒரு மிகப்பெரிய ஒரு சமுதாய பணியாக, தமிழுக்கான பணியும் இருக்கின்றது, சமுதாயக்கான பணியும் இருக்கின்றது, இசைக்கான பணியும் இருக்கின்றது. எல்லாம் ஒன்று சேரும் பொழுதுதான் ஒரு நாட்டு நடப்பு என்ன என்பதை மக்களால் அறிவு சார்ந்தவர்கள் மட்டுமல்ல, அறிவு குறைவாக இருக்கிறவங்க கூட எளிய முறையில் தெரிந்து கொள்கின்ற அளவிற்கான கருத்துக்களை தொடர்ந்து நீங்கள் வழங்கிட வேண்டும் என்று சொல்லி இந்த புத்தகத்தை வெளியிட்டமைக்கு உள்ளபடி எனக்கு ஒரு வாய்ப்பினை வழங்கிய உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகள். குறிப்பாக நான் விடைபெற்ற பிறகு இது சார்ந்து இங்கே வாழ்த்துறை வழங்க வருகை தந்திருக்கின்ற அனைத்து ஆளுமைகளுக்கும் மீண்டும் ஒருமுறை என்னுடைய நன்றிகளை தெரிவித்து இந்த அளவின் உரை நான் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். சிறப்புரையாற்றிய மாண்புமிகு தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்களுக்கு நன்றி. மதிப்புக்குரிய நம்முடைய கல்லூரியின் முதல்வர் அவர்களே, மேடையில் வீற்றிருக்கக்கூடிய
சிறப்பு விருந்தினராக நம் மத்தியிலே வந்து நூல் வெளியீட்டு விழாவுக்கு வந்து இதை சிறப்பித்த தமிழ்நாடு அரசு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் மாண்புமிகு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களோடு இணைந்து இந்த மேடையை அலங்கரித்து கொண்டிருக்கின்ற கவிஞர் கோ கலியமூர்த்தி, திரு மணவை தமிழ் மாணிக்கம், பேராசிரியர் தி நெடுஞ்செழியன், திரு வளப்பக்குடி வீரசங்கர், திரு கேசி நீலமேகம் மற்றும் இந்த விழாவுக்கு வந்திருக்கக்கூடிய ஏனைய நண்பர்களே, ஆசிரியர் பெருமக்களே, பத்திரிகைத்துறை நண்பர்களே, மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் இந்த விழாவின் சிறப்பு நாயகர்களாக இருக்கக்கூடிய நமது கலைக்காவிரி நுண்கலை கல்லூரியின் தமிழாசிரியர் திரு சதீஷ்குமார் மற்றும் நம்முடைய மாணவர் திரு ஆகாஷ் இவர்கள் சார்பாக வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். உண்மையிலேயே இந்த நாள் நம்முடைய கலைக்காவிரி கல்லூரிக்கு ஒரு சிறப்பான நாள். ஏனென்றால் ஆசிரியரும் மாணவரும் இணைந்து ஒரு படைப்பை படைத்திருக்கிறார்கள். இதுதான் சிறப்பு. வழக்கமாக ஒரு ஆசிரியர் தன்னுடைய நூலை எழுதி வெளியிட்டிருக்கிறார், ஒரு மாணவரும் அதுபோல எழுதி நூலை வெளியிட்டிருக்கிறார். ஆனால் இருவரும் இணைந்து மேடையிலே வெளியிட்டது கலைக்காவிரி வரலாற்றிலே இதுதான் முதல் முறையாக இருக்கும் என்று நினைக்கிறேன். நூலை எழுதியவர் சதீஷ், இசையமைத்தவர் ஆகாஷ், வெளியிட்டவர் அன்பில் மகேஷ். இப்படி ஒரு அருமையான நாளாக இந்த நாள் இருக்கிறது. இவர்கள் பல நிகழ்ச்சிகளுக்கு சென்று பாடல்களை பறை இசைத்து, அது போதை விழிப்புணர்வு நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி, அல்லது கல்வி பற்றிய நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி, பெண்ணடிமைத்தனத்தை ஒழிப்பதற்கான நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி, சுற்றுச்சூழலை வளர்ப்பதற்கான நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி, நம்முடைய பண்பாடு மரபு இவற்றை போற்றுவதற்கான நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி, இப்படி அரசியல் விழிப்புணர்வு நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி, பல்வேறு இடங்களிலே அவர்கள் முன்னோட்டமாக பாடி ரசித்து இதை பட்டித்தொட்டிக்கெல்லாம் எடுத்து செல்ல வேண்டும் என்பதற்காக இதுநாள் வரை பல இடங்களிலே பாடப்பட்டு வந்த பாடல்களை இவர்கள் புத்தக வடிவில் இன்று கொண்டு வந்திருக்கிறார்கள். அதற்காக நம்முடைய கல்லூரியில் இருக்கக்கூடிய அனைவரின் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களை இருவருக்கும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். சதீஷ், ஆகாஷ், உங்களுடைய காலங்களில் நான் இயக்குனராக செயலாளராக இருப்பது குறித்து உண்மையிலே நான் தான் மகிழ்ச்சி அடைகின்றேன். இப்படி ஆசிரியரும் மாணவரும் வேறுபட்டவர்கள் அல்ல, இணைந்து பணியாற்றலாம் என்பது இந்த விழா வழியாக அவர்கள் நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நல்ல நேரத்திலே அவர்களை வாழ்த்துவதோடு ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் இதை ஒரு செய்தியாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இதேபோல் நீங்களும் நிறைய உங்களுடைய படைப்பு திறனை கொண்டு வாருங்கள். ஒருவேளை இசைத்துறையில் இருந்தாலும் நடனத்துறையில் இருந்தாலும் நீங்கள் ஏதாவது ஒன்றை புதிதாக செய்து கொண்டே இருங்கள். உங்களை வழிகாட்ட அருமையான ஆசிரியர் பெருமக்கள் நம்முடைய கல்லூரியில் இருக்கிறார்கள். அவர்களை பயன்படுத்தி கொள்ளுங்கள். சிறப்பாக வாழ்க்கையிலே முன்னேறுங்கள். இந்த விழா மிக சிறப்பாக நடந்து கொண்டிருப்பதை பார்க்கும்போது எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. அவரை பெற்றெடுத்த அவருடைய அன்னை இங்கே வந்திருக்கின்றார். அவரை மனமார்ந்து நான் வாழ்த்துகின்றேன். சமீபத்தில் அவருடைய ஒரு நீண்ட நாள் ஆவல் திருப்பதிக்கு செல்ல வேண்டும் என்பது, அதை நான் நிறைவேற்றி வைத்தேன் ஃபாதர் என்று சதீஷ் அவர்கள் என்னிடம் பெருமையோடு வந்து சொன்னார்கள். அன்னையினுடைய ஆசையை நிறைவேற்றும் ஒரு அருமையான தவப்புதல்வனாக திரு சதீஷ்குமார் ஐயா நம்மிடத்திலும் விளங்குகின்றார். அவரை மீண்டும் வாழ்த்துகின்றேன். ஆகாஷ் இன்னும் பல புத்தகங்களை இசையமைக்க வேண்டும். அருமையான குரல் வளத்தை கடவுள் கொடுத்திருக்கிறார். மிக அருமையாக பாடினார். அந்த குரல் வளம் கலைக்காவிரியிலிருந்து புறப்பட்டு அது அகில உலகமெங்கும் செல்லட்டும், எல்லா மக்களும் போற்றட்டும். இந்த பெருமை நம் எல்லாருக்கும் சொந்தமானது. மீண்டும் ஒரு முறை அவர்களை வாழ்த்தி அமர்கின்றேன். God bless you.